அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, வெண்டைக்காய் மசாலா கறி தாங்க செய்ய போகிறேன். இது ஒரு செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. நம்ம பொரியல் எல்லாமே செய்வோம். இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பார்க்குங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பக்கம் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. இப்போ வாங்க அந்த பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பாருங்கள், பிஞ்சு வெண்டைக்காவை நான் வந்து ஒரு 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேங்க. இது ஓரத்தெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் பிஞ்சாக எடுத்துக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும். இது ஓரத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒன்று எடுத்து நான் 2ஆக கட் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். அதில் ஒன்று எடுத்து நடுவில் எல்லாத்தையும் நம்ம கீரல் போட்டுடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி சுற்றி நம்ம போட்டுக்கணும். ஏன்னா அந்த மசாலாலாம் உள்ளே நமக்கு பட்டால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரியே நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு போகிறேன். நீங்கள் ரொம்ப லைட்டாக கீரல் போட்டால் போதும், நல்லா அழுத்தமாக போட தேவையில்ல. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரியே நம்ம எல்லா வெண்டைக்காயும் நான் வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகிறேங்க. இந்த வெண்டைக்காய் மசாலா கறி அவ்வளோ தூரம் அருமையான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. பாருங்கள், இதே மாதிரியே நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டேன். அப்படியே எடுத்து எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் அப்படியே வந்து நான் ரெடி பண்ணி வச்சிடுறேங்க. இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே இதுக்கு தேவையான மசாலா நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 4 காஞ்ச மிளகாய் ஃபஸ்ட்டு போட்டுடுறேன். போட்டுவிட்டு ஒரு கிட்டத்தட்ட இது 1/2 ஸ்பூன் தாங்க மல்லி போட்டுடுறேன். 1 ஸ்பூன் நான் வந்து பொட்டுக்கடலை ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் போட்டுடுறேங்க. போட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் வந்து நறுக்கி வச்சுருக்கேன், அதையே சேர்த்துட்றேன். 1/4 ஸ்பூன் நான் வந்து பெருங்காயத்தூள் போடுறேங்க. போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து நைஸ் பேஸ்ட்டாக நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறேன். இந்த வெண்டைக்காய்க்கு இந்த மசாலா தாங்க நல்ல ஃப்ளேவரே கொடுக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டவ்வில் நான்ஸ்டிக் பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கடுகுளுத்த பருப்பு இருக்குங்க. போட்டுட்டு நல்லா பொரிஞ்சதும் நான் கருவேப்பிலை ஆட் பண்ணிடுறேன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு கப்பு இருக்குங்க. நான் வெங்காயம் நறுக்கி வெங்காயத்தை வந்து கையாலே எடுத்து ஆட் பண்ணிகிட்ருக்கேங்க. வெங்காயம் கொஞ்சம் கூட போட்டால் உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். பாருங்கள், இந்த வெங்காயத்தை நல்லா அந்த எண்ணெயிலே நான் வதக்கிற போகிறேங்க. நல்லா ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கணும் தான் நம்ம நறுக்கி வச்சுருந்த வெண்டைக்காய் எடுத்து அதோட சேர்த்துட்றேங்க. சேர்த்துட்டு அந்த வெங்காயத்தோடு நல்லா வதக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வெண்டைக்காவை நல்லா அந்த எண்ணெயில் நம்ம கொஞ்சம் நேரம் வதக்கணும், ஒரு 5 நிமிஷம். அப்போ தான் உங்களுக்கு அந்த வெண்டைக்காயில் இருக்கிற குழக்குழப்பு தன்மை எல்லாமே போகுங்க. உங்களுக்கு நல்ல ஒட்டாமையும் நல்ல ஒரு சூப்பரான கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு வரும் இந்த கிரேவி. பாருங்கள், கை விடாத நல்லா வதக்கிட்டே இருக்கலாம் நம்ம. பாருங்கள், போதும். இந்த அளவுக்கு வதங்கினோடனே நான் என்ன செய்ய போகிறேன், நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் எடுத்து நம்ம அதோடு ஊற்றிடலாம். ஊற்றிட்டு கொஞ்சமாக நான் கல் உப்பு அதுக்கு தேவையானது போட்டுடுறேன். போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், நல்லா வதக்கும் போது அவ்வளோ தூரம் வாசனையாக இருக்குது. பாருங்கள், வெண்டைக்காவும் கொஞ்சம் நேரம் வேகணும். அந்த மசாலாவில் இருக்க பச்சை வாசனையும் நமக்கு போகணும். அதனால் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன் நான். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து மூடி வச்சிடுறேங்க. ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து இது ரெடி ஆகிடுங்க. இந்த மசாலா கறி வந்து உங்களுக்கு ரசம், சாம்பார் எல்லாத்துக்கும் அவ்வளோ ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். அதே சமயம் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்லேயும் இருக்குங்க. நம்ம வந்து மிளகாத்தூள் மட்டும் போட்டு பொரியலும் செய்வோம். இதே மாதிரி ஒரு நாள் செஞ்சு பாருங்கள். நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெண்டைக்காவும் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். சரியான கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு வெந்து வந்திருக்கு. வெண்டைக்காவும் நல்லா உடையில அந்த மசாலாலாம் அந்த வெண்டைக்காயில் நல்லா போயிருக்குங்க. அவ்வளோ தூரம் அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதேமாதிரி நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்க, அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதேமாதிரி நீங்களும் ஒரு டைம் மசாலா கறி ரெடி பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.